சிலிண்டர் வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்து மெயின் இம்பார்ட்டன்ட். அது வந்து இப்போது தட்டுப்பாடு ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. இது சம்மந்தமாக வந்து நாங்களும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். பட் மேனேஜ்மெண்ட்லேயும் அங்கே வெண்டார்கிட்ட பேசிகிட்டு தான் இருக்காங்க. அவங்களும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக வந்து இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நாங்கள் ரன் பண்ண முடியும். நாளையிலேருந்து ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணுற சூழ்நிலை தான் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு வந்தால் கூட ரன் பண்ணுற சூழ்நிலை தான் இருக்கும். அப்புறமா மேற்படி நம்ம இதனால் வந்து விவசாயிகளும் பாதிக்கிறாங்க. நாங்கள் ஹோட்டல் ரன் பண்ணால் தான் வெஜிடபிள்ஸ் வாங்க முடியும். இப்போ இவங்களும் வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். இவங்களோட வேலையும் பாதிக்கும். இதில் வந்து நம்ம கவர்மெண்ட்டு எது பேசி எங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுமாறு கேட்குறேன். சிலிண்டர் வந்துதா? இதனால் என்னென்ன இல்லை, சிலிண்டர் நாங்கள் வந்து 20 சிலிண்டர் வச்சுருக்கோம். அது வந்து எல்லாமே இப்போ எம்டியாக இருக்குது. ஒரு சிலிண்டர் மட்டும் தான் ரன்னிங்கில் இருக்குது. நாங்கள் ஒரு வாரமாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம். வந்துடும் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் வந்த பாடு இல்லை. இதனால் என்ன பாதிப்புனா? ஏன்னா கஸ்டமரே இல்லை. என்னால் பாதிக்குன்னா எல்லாமே தான் பாதிக்கும். வந்து பட்டு ஹோட்டலை நம்பி 80% இருக்காங்க நம்ம சென்னையில் மட்டுமே. இப்போ அவங்களாம் எங்கே போய் சாப்பிடுவாங்க? இதை நம்பி தான் இருக்காங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ முடிவு எடுத்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இல்லை, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபுட்டுமே இருக்குது. ஒரு 2-3 செக்ஷன் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன்னை வரைக்கும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வந்து ரன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓவராலாக எல்லாமே வந்து எமர்ஜென்சிக்கு நாங்கள் எலக்ட்ரிக்கல் அடுப்பச்சம் வந்து எல்லா டைமுமே நாங்கள் யூஸ் பண்ண முடியாது. கம்மியாக தான் இருக்குது இப்போது. அதை கவர்மெண்ட்டு தான் முடிவு பண்ணணும். நம்ம எங்களால் அவங்களும் பாதிக்கிறாங்களே. நாங்கள் உணவு தயாரித்து பண்ணி வச்சுருந்தா தான் ஸ்விக்கி பர்சன் இன்னும் அவங்க வேலையும் பாதிக்குது இல்லையா? அவங்களுக்கு வருமானம் இல்லை. எல்லாமே எங்கள் இருக்கிறது விவசாயம் பாதிக்கிறாங்க, டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே வந்து பாதிக்குது. அதான் சொல்கிறேன், இன்ன வரைக்கும் நாங்கள் க்ளோஸ் பண்ணல. இன்றைக்கி ரன் பண்ணலாம், நாளைக்கு ரன் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன கோரிக்கை? கவர்மெண்ட்டு சென்ட்ரலும் ஸ்டேட்டுக்கு முடிவு பண்ணி தான் எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அது நாளைக்கு தான் தெரியும். இல்லை, எங்களுக்கு இது வந்து சிலிண்டர் தட்டுப்பாடுன்னெலாம் இல்லை. ரெகுலராக கொடுக்குறதுல ஷார்ட் ஆகுது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ ரெகுலராக நாங்கள் 15 சிலிண்டர் வாங்குகிறோம். அது கூட இன்னொரு 5 சிலிண்டர் சேர்த்து வாங்கி வச்சுருக்குறோம். இது வரைக்கும் எங்களுக்கு தட்டுப்பாடு எதுவும் இல்லை. இதனால் நாங்கள் ரேட்டும் எதுவும் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இது அப்படியே காமனாக இதே ரேட்டுக்கு தான் போயிட்டுருக்குது. பட் இதுக்கு மேலே வரலாம், தட்டுப்பாடு வரலாம். அதுக்கான நாங்கள் சோர்ஸ் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்ட்டு எங்கள் எம்டி மூலியமாக தான் நாங்கள் கேட்டு நாங்கள் பண்ணுவோம். மெனு இதுக்காகலாம் நாங்கள் எதுவும் குறைக்கவும் இல்லை, ஏற்றவும் இல்லை. நார்மலாக போயிட்டுருக்க மெனு அது அப்படியே போயிட்டுருக்குது. நம்ம எப்படின்னா இப்போ சமைக்கும் போது வந்து இந்த சிலிண்டர் இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம குறைவாக எடுத்து சமைக்கிறோமா? இல்லை, அது என்னென்னா இப்போ பெரிய பெரிய பார்ட்டி ஆர்டர் வருது, இந்த டைமில் வருதுன்னா அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறோம். ஏன்னா அது அதிகமாக பண்ண முடியாது. சிலிண்டரு ப்ராப்ளத்தினால நாங்கள் அந்த மாதிரி எடுக்கிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். மற்றபடி கடையை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி எதுவும் இது வரைக்கும் பண்ணல. இதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது மாதிரி பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்குது. ஓகே, ஃபுட்டுலேயே வந்து நம்ம சமைக்கிறதே வந்து குறைவாக சமைங்க அப்படின்னு சொல்லி சமையல்காரங்கிட்ட எதுவும் சொல்லியிருக்கோமா? அந்த மாதிரி அது அதாவது சிலிண்டர் அதிகமாக யூஸ் ஆகிற பொருளை வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அது இன்னும் இல்லை, இன்னும் ஒரு 2 டேஸில் இது ஆகும். உங்களுக்கான விலை உயரும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இல்லை உங்களோட விலையில் ஏதாவது ஏற்றம்? எங்களுக்கு சிலிண்டரோட கஸ்டமர் வந்து சொல்லியிருக்கிறாங்க, டெய்லியும் அப்டேட் ஆகிட்டு இருக்குது, சிலிண்டர் ரேட்டு ஏறிட்டு இருக்குது, நாங்கள் இன்றைக்கி ரேட்டுன்றது நாங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிலிண்டர் ரேட்டு கண்டிப்பாக ஏறும். ஓகே, இதனால் உங்களோட விலை உயர்வு ஏற்படும். இதனால் விலை உயர்னா எங்களுக்கு தான் இதனால் ப்ராப்ளம், ஹோட்டலுக்கு ப்ராப்ளம். ஏன்னா சிலிண்டர் இருந்ததுன்னா நாங்கள் இன்னும் ஒரு 2-3 ஃபுட்டு அதிகமாக செய்வோம். அது இப்போ சிலிண்டர் இல்லாதனால கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற வைக்கிறதுனால எங்களுக்கு ப்ராப்ளம் தான், எங்களுக்கு தான் ப்ராப்ளம். என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? கோரிக்கை வைக்கிறதுனா இது சீக்கிரம் இது கிளியர் ஆகிடுச்சுன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும். அது இதுக்கப்புறம் எங்கள் ஓனர்ஸு எங்கள் எம்டிஸ் தான் பேசுவாங்க, அது மேனேஜர்ஸும் பேசுவாங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
ஸோ உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆஃப் கோர்ஸ் மலையாளிஸ் ஆர் ஹியூஜ் விஜய் சார் ஃபேன்ஸ். 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.